எனக்கு அருமையானவர்களே, பொதுவாக கிறிஸ்தவ வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே வாழத் தொடங்குகிற பொழுது நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுகிறார், நமது உள்ளத்திலே அவர் வந்து தங்கி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை நம்பியிருக்கிறோம், அதை நம்புகிறோம், இன்னமும் நாம் தொடர்ந்து நம்புவோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக இருக்கிறது: இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரிந்த ஒரு நிலையாகத்தான் அது இருக்கும். இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன், அவர் வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்மை சீர்தூக்கி சற்று யோசித்து பார்க்கிற பொழுது அவர் மட்டும் இருக்கிறாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் மட்டும் இருக்கிறாரா, அல்லது என்னுடைய முயற்சிகளும் என்னுடைய ஆலோசனைகளும் நானுமே அங்கே இருக்கிறேனா? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கும் என்பதை நமது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையிலே அவைகளை நாம் வெளியே காண்பித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். கிறிஸ்து உள்ளத்திலே இருந்து அதனால் அது வெளிப்படுகிற கிரியைகள் அது யாரும் சொல்லவே வேண்டாம். நம்மோடு பழகிறவர்கள் அதை அறிந்து கொள்ளும் நிலையில் தான் அது இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது. ஒரு பல்பு எடுத்துக்கொள்ளுங்கள், அது எரிகிறதா அல்லது இப்பொழுது எரியவில்லையா என்பதை ஒரு சிறு குழந்தை, நேற்று விவரம் அறிந்தவர்களும் பல ஆண்டு கணக்காக விவரம் அறிந்தவர்களும் எளிமையாக சொல்ல முடிகிறது, ஆம் எரிகிறது அல்லது இது எரியவில்லை. எரிவதையும் எரியாததையும் கண்டுபிடிப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காண்பிக்கிற எல்லா பகுதிகளும் மற்றவர்கள், நம்மோடு பழகிறவர்கள், குடும்பத்திலே உள்ளவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அவைகளை கண்டு கொண்டுதான் நாம் இருக்கிறோம். எனவே அவர் நமக்குள்ளாக வந்ததல்ல, அது உண்மை. ஆனால் நம்மிலே இருக்கக்கூடியவைகள் வெளியே போய்விட்டுதா? இன்னமும் அநேக சிந்தனைகள், அநேக ஆசைகள், விருப்பங்கள் அதிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறதா? அருமையானவர்களே, நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அவர் மட்டும் இருந்தால் மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. நாமும் உள்ளே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அது மிகவும் ஏமாற்றமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். சிந்திப்பீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் பிரயாசப்படுவோம்.